இன்னொரு விஷயம், இந்த கூட்டத்துல துப்பாக்கி ஏந்திய ஒரு நபர் உள்ள வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தான். அவர் யாருன்றது எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருச்சு. அது ஏன், எதுக்கு என்ன தேவை அவர் வரத்துக்கு அந்த இல்ல எனக்கு கூட்டத்துக்கு? தெரியலங்க. எனக்கு பிரபு அடிப்படையில அவர்களோட பார்க்கும்போது பிரபு அவர்களோட பாதுகாப்பு நான் தான் அவருக்கு வந்து செக்ரட்டரி. பாடிகார்டா இருக்க போறேன் அப்படின்ற விஷயங்கள் பதிவு பண்றாரு. எதுக்கு அந்த கூட்டத்துக்கு துப்பாக்கி? விஜய் அவர்களுக்கே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ரேர் தான் நினைக்கிறேன். எதுக்கு பிரபு அவர்களுக்கு அங்க தேவை அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. அதுதான் சலசலப்பை அதுவும் அதிகப்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் போறக்கூடிய பொதுமக்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சோதனையிட்டு தான் உள்ள அனுமதிக்கிறாங்க. என்ன தேவை? இல்ல நான் என்ன நீங்க பெர்சனலா கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இதெல்லாம் தேவையில்ல. ம். நமக்கு அவ்வளோ பாதுகாப்பு குறைபாடு இல்ல. அப்படி இருந்தா நம்ம வந்து காவல்துறை அணுகி பாதுகாப்பு வாங்கிக்கலாம். அவர் அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு அறியாமைன்னு சொல்லலாமா? இல்ல ஆர்வக்கோளாறுன்னு கூட சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா, நம்ம ஆதரிக்கிற ஒரு கட்சியில இருக்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம பண்றது எல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ம். அந்த இடத்துல அந்த மாரி ஒரு சலசலப்பு ஏற்படுத்துறதுக்கு நம்மளே வழிவகை விட்டுறக்கூடாது. ஸோ அந்த இடத்துல அது ஒரு பேசு பொருளா, ஒரு ஒரு அதிர்ச்சி பொருளா மாறும்போது, அது நீங்க நிஜமாவே வந்து பிஸ்டல் லைசென்ஸ்டா, ம். இல்லாட்டி வந்து ஒரு ஏர் ரைஃபிளா என்னன்னு தெரியல. அது அப்படி வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன கேட்டா பெர்சனலா இல்லன்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். பாதுகாப்பு தேவைன்னா, நம்ம அதுக்கு ஏத்த மாரி சட்டப்பூர்வமா ஒரு போலீஸ் பாதுகாப்போட இருக்கலாம். ம். அதுக்கான வழி இருக்கு. தெரியல. தவறு தான். யார் செஞ்சாலும் தவறு தான். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் நமக்கு நம்ம ஈவென்ட்ஸ் டெக்கோரத்தோட நடக்கும்னு இல்ல நெனைக்கிறேன். நம்மளோட வாரியர்ஸே சில பேரு அத பத்தின ஃபுல் டீட்டெயில் இல்லாம, சிலர் தான் சொல்றேன். எல்லாருமே நான் சொல்ல வரல. விஜய் உயிருக்கு ஆபத்துன்னுலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. தெரியல. அதுதான் பாருங்க. அது அதுதான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க சில பேர் எடுக்கக்கூடிய சில அஜாக்கிரதை. இப்ப வந்து மிஸ்டர் பிரபுக்கு இது தெரியுமான்னு கூட தெரியல. ம். ம். அவரோட செக்ரட்டரி இது மாரி ஒண்ணு கவனிக்காம மேபி அவங்களோட லைசென்ஸ்டு பிஸ்டலா கூட இருந்து, ஓகே. வண்டியில வச்சுட்டு வர வேண்டியத மறந்து இடுப்புல வச்சுட்டு கூட வந்திருக்கலாம். பட் அந்த ஒரு அஜாக்கிரதை வந்து எவ்வளவு பெரிய பேசு பொருள் ஆகுது பாருங்க. ம். ம். நம்மளே அதுக்கு இடம் குடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டீங்கன்னா. ஓகே.